ஆபிரகாமுடைய சூழ்நிலையை குறித்து நான் சொல்லுகிறேன். I'm talking about the situation of Abraham. 19 வசனத்தில் வாசிக்கிறோம். அவன் ஏறக்குறைய 100 வயது உள்ளவனாய் இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். He considered not his own body now dead when he was about 100 years old, neither at the deadness of Sarah's womb. தன்னுடைய சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் நினைக்கவே இல்லை. He did not consider his own body being dead or the deadness of Sarah's womb. அப்படியானால் சரீர பிரகாரமான உண்மைகளை அவர் நினைக்கவே இல்லை. அதை ஒதுக்கி விட்டார். அதை மனசு அவருடைய மனதுக்குள்ள கொண்டு போகவே இல்லை. He did not consider the physical reality at all. அதுக்கு பதிலாக வேறொன்றினாலே அதை நிரப்பி விட்டார் மனதை. Instead of that, he filled himself with something else. இன்றைக்கு நீங்க உங்க மனதை எதனால் நிரப்புகிறீர்கள்? What should you fill your mind with today? அனுதினமும் நீங்க பார்க்கிற பிரச்சனைகளை கொண்டு உங்களுடைய மனதை நிரப்பி கொண்டு இருப்பீர்களானால் இன்னும் தான் உங்களுக்குள்ளாக பயமும் துக்கமும் சோர்வும் வரும். If you keep on filling your mind with the problems and circumstances you are having, you will get fainted more. ஆனா ஆண்டவர் நம்மை எதற்காக அழைத்திருக்கிறார்? But for what reason God has called us? வெற்றியுள்ளவர்களாக நாம் இருக்கும்படி.